Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் இறை வசனம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆவியில் எளிமையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அவர்களுக்கு தான் இந்த பூமியை சொந்தமாக அவர் தரப்போகிறார் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஆவில் எளிமையுள்ளவர்கள் மட்டுமல்ல, தனிமையில் வாடி தவிக்கும் அனைவரையுமே அவர் பாக்கியவான்களாக கருதுகிறார். ஏனால் ஆதியாகமத்திலே தெள்ள தெளிவாக ஆண்டவர் பதிவு செய்திருக்கிறார். மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று கடவுள் சொன்னார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனம் இப்படியாக சொன்னது. இப்போது உள்ள காலகட்டத்திலே அநேக பேர் தனிமையின் கொடுமையை சந்தித்து வருகிறார்கள். உலகத்தில் இருக்கும் கிட்டத்தட்ட 4 பேரில் ஒருவர் தனிமையின் பிடியில் சிக்கி தவிப்பதாக சமீபத்தில் வெளியான ஒரு அறிக்கை சொல்லுகிறது. அது என்ன சொல்லுகிறது என்றால், யாரோடும் ஒட்டாமல் ஒதுங்கி இருக்கும் பிரச்சனை யாருக்கு வேண்டுமானாலும், எங்கே இருக்கிறவர்களுக்கு வேண்டுமானாலும், எந்த வயதை சேர்ந்தவர்களாக வேண்டுமானாலும் வரலாம் என்று சீடோ பெம்பா என்ற உலக சுகாதார அமைப்பின் சமூக தொடர் ஆணையத்தின் இணைத்தலைவர் கூறினார். வயதானவர்களை அல்லது மற்றவர்களை விட்டு ஒதுங்கியிருக்கிறவர்களை மட்டும்தான் தனிமை வாட்டும் என்று நிறைய பேர் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? எனக்கு அன்பு பிரியமானவர்களே, இளைஞர்கள், ஆரோக்கியமானவர்கள், வாழ்க்கையில் வெற்றிகளை குவித்தவர்கள், கல்யாணமானவர்கள் என யாரையுமே தனிமையை விட்டு வைப்பதில்லை. மற்றவர்களோடு ஒட்டாமல் தனியாக ஒதுங்கியிருப்பது ஒருவருடைய உடலையும் மனதையும் ரொம்பவே வதைக்கலாம். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீதி நிமித்தம் நீங்கள் துன்பப்படுகிறீர்களா? உண்மை நிமித்தம் நீங்கள் தனிமைப்பட்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நானும் உன் கூட இருக்கிறேன். என் மகளே, என் அருமை மகளே, நான் உன் கூட இருக்கிறேன். என் அருமை மகனே, நான் உன் கூட இருக்கிறேன். நீ தனிமையாக இல்லை என்று ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறார். இன்றைக்கு எத்தனையோ பேரோட வாழ்க்கை தனிமைப்பட்டு இருக்கிறது. நாம் முந்தின இதில் நாம் சிந்தித்தது போல, பண செல்வாக்கோடு வாழ்க்கையின் வெற்றியின் பிடியில் இருப்பவர்கள் இப்போ தனிமைப்பட்டு தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த உலகம் சுயநல போக்கோடு இருக்கிறது. நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிற மனிதரிடத்திலே இருந்து நம்பிக்கை துரோகம் செய்து அந்த பணத்தை அபகரிக்க அவர்கள் வகை தேடுகிறார்கள். இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட பணத்தினாலே நமக்கு எந்த ஒரு நிம்மதியும் இல்லை என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லுகிறார். தனிமையில் யாரெல்லாம் வாடிக்கொண்டு தவிக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் எளிமையாக இருந்து நீதி நிமித்தம் துன்பத்தை அனுபவிக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன் மகனே, மகளே, நான் உன் கூட இருக்கேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. என்னோட வாழ்க்கையில் கூட நான் பல வருட காலமாக இந்த தனிமையின் கொடுமையை நான் அனுபவித்து இருக்கிறேன். அந்த தனிமையினாலே தான் இப்போது நான் கடவுளோட ஊழியத்தை எடுத்து நடத்த எனது ஆசீர்வதித்திருக்கிறார். பரலோகத்திலும் மிகுதியான ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, இன்றும் கூட அநேக சகோதர சகோதரிகள் தனிமையிலே வாடிக்கொண்டு இருக்கும் அனைவருக்காகவும் அவர்களுடைய மன அமைதிகளுக்காகவும் நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நீ சொன்னப்பட்டது போல ஆவியில் எளிமை உள்ளவர்களாக மாற தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. தனிமையில் வாடி தவிக்கும் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, அவர்களுடைய மனதில் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறாள். இயேசுவின் நாமத்திலே கடந்து அப்புறப்படுத்துகிறேன் ஆண்டவரே. அவங்களுடைய தனிமையின் கொடுமைகளை அனுபவிக்காமல் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை கெட்டியாக பிடித்து கொண்டு உமது மகா கிருபை அவர்களை சூழ்வதாக. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம்.
எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கின்றேன். அவர்களுக்கு இனி எந்த தனிமையும் இல்லாதபடிக்கு நீர் கூடவே வாசமாய் இருக்கிறீர் என்று நீர் வெளிப்படும் ஆண்டவரே. உம்முடைய ஒளி அவர்கள் வாழ்விலே பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. சோத்திரக்கத்தாவே துதிக்கிறோம். இயேசு மூலமா ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Now you are watching New Eden TV.